ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುದ ಗೆಜ್ಜೆಗಳ ನಾದವ ತೋರುದ, ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುದ ಗೆಜ್ಜೆಗಳ ನಾದವ ತೋರುದ, ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆ ಒಳಗಿನ ಬಿಣ್ಣೆ ಎಂದೇ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಚಕ್ಕರೆ ಧೂಪ ಕಾಲಿವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ, ಚಕ್ಕರೆ ಧೂಪ ಕಾಲಿವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ, ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಚಕ್ಕರೆ ಧೂಪ ಕಾಲಿವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ, ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. தன்னுடைய பிள்ளை சீனப்ப நாயக்கர் இவ்வளவு கணக்குல கட்டிக்காரரா இருக்கிறத பார்த்துட்டு வரதப்ப நாயக்கர் என்ன சொல்லிட்டார், இனிமே பிசினஸ் நீயே பார்த்துக்கோப்பா, நீ ரொம்ப நன்னா நடத்தின்னு வர, யூ ஆர் வெரி குட் மை டியர் சன், அப்பாவையே உரிச்சு வச்சிருக்க, அப்பாவே நீ, ஆத்மாவை புத்திரநாமாசின்னு வேதம் சொல்ற மாதிரி நானே நீயாக பிறந்து விட்டாய் அப்படின்லாம் சொல்லி கடையெல்லாம் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு ஏழை அந்தணன் தன்னுடைய பிள்ளைக்கு உபநயனம் செய்ய வேண்டி கொஞ்சம் தனம் கேட்டு இவர்கிட்ட வந்திருக்கார், யாச்சகம் கேட்டு வந்திருக்கார். அப்போ உடனே சீனப்ப நாயக்கர் கேட்டார், அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு, பொருளை வைங்கன்னார். பொருள் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார், ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, நான் உழைச்சி எப்படியாவது கொஞ்சம் பார்ட்டா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துருவேன், அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்லல அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணிடுவேன், விச் எவர் மோட் யூ வாண்ட் ஐ வில் டூ இட். வரதப்ப சீனப்ப நாயக்கர் முடியாதுன்னு விட்டார், அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, அப்படிலாம் டக்குன்னுலாம் கொடுத்துட முடியாது. அப்போ இவர் பிரார்த்தனை பண்ணார், எதுக்கு இவ்வளவு தயை இல்லாம இருக்கள் சீனப்ப நாயக்கரே, எள்ளளவு கூட என் மேல தயவில்லையா, யாக்கே நிர்தயநாதியோ ஹரியே ஸ்ரீகாந்த என்ன மேலே எள்ளிஷ்டு தயவில்ல, எள்ளளவு கூட என் மேல உங்களுக்கு கருணை வரவில்லையா. இந்த சாகித்யத்தை பின்னாடி இதே சீனப்ப நாயக்கர் தாசர்வாளாக உயர்ந்த நிலையில வரும்போது பெருமாளை பார்த்து கேட்கிறார். இது பக்தி சாம்ராஜ்யத்துல நடந்த ஒரு விஷயம். ஆழ்வார்கள் தொடங்கி கஞ்சரல கொப்பண்ணா என்கின்ற பத்ராச்சல ராமதாஸ் ஈராக, புரந்தரதாசர் ஈராக பெருமாளை பார்த்து பாடும்போது அந்த காம்போசிஷன்ஸ்ல எல்லாம் ஒரு கோபம் தெரியும், ஒரு பிக்ஷை கேட்கற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பல பேர் என்ன சொல்லிடுவா, சி how dare பத்ராச்சல ராமதாஸ் sing like that. ஒரு இடத்துல பத்ராச்சல ராமதாஸ் ஷாட்டையோல தானாஷா கிட்ட அடி வாங்கும் போது ராமர் கிட்ட கேட்கிறார், நீ பத்ராச்சலத்துல அழகான பச்சைக்கல்லுல அழகான ஒரு ஹாரம் போட்டுண்டு மின்றியே, இது உங்க மாமனாரா கொடுத்தார், நான் தானே கொடுத்தேன். அந்த மாதிரி இந்த இடத்துல தாசர்வாள் கேட்கிறார், அன்னைக்கு அந்த குழந்தை சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம், அப்பா இந்த தூண்ல பெருமாள் இருக்காருன்னு சொன்ன உடனே அந்த தூண்லேருந்து பிளந்துண்டு வந்தியே, அவன் ஏதாவது உனக்கு கொஞ்சம் அண்டர் சம்திங் ஏதாவது கொடுத்தானா? பிரஹ்லாத எஷ்டு கொட்டணும், உனக்கு என்னப்பா கொடுத்தான், நான் வேணா உனக்கு அதை கொடுத்துட்றேன்,
அதுக்காக என் எதிர்க்கே நீ வரமாட்டியா? அந்த யானை கதறின பொழுது உடனே கருட வாகனத்துல சிறுன்னு பறந்து வந்தியே, கரிராஜ எஷ்டு கொட்டனோ, அவன் எவ்வளவுப்பா கொடுத்தான்? என்ன கரன்சியில கொடுத்தான்? ஜிஎஸ்டியோட கொடுத்தானா இல்லாம கொடுத்தானா? எப்படின்னு சொல்லுப்பா. நான் அவ்வளவு உனக்கு கொடுத்துடுறேன், பிளீஸ் என் கிட்ட வா. யாக்கே நிர்தய நாதியோ. அதே ரீதியில் இந்த அந்தணரும் கேட்கிறார், ஒரு உபநயனத்துக்காக வந்தேன், 1 ரூபா 2 ரூபா கொடுக்க கூடாதா? இவ்வளவு பெரிய கடன் நடத்துறேளே சீனப்ப நாயக்கரே, முடியாதுன்னு சொல்றேளே, என் மேல கொஞ்சம் கருணை காண்பிக்க கூடாதாங்கிற ரீதியில சாகித்யம். ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ, ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಹರಿಯೇ, ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಹರಿಯೇ, ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಹರಿಯೇ, ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಹರಿಯೇ. ಶ್ರೀಕಾಂತಯ್ಯನ ಮೇಲೆ ಎಳ್ಳಿಷ್ಟು ದಯವಿಲ್ಲ, ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಹರಿಯೇ. ಶ್ರೀಕಾಂತಯ್ಯನ ಮೇಲೆ ಎಳ್ಳಿಷ್ಟು ದಯವಿಲ್ಲ, ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಹರಿಯೇ. ಸಿರಿಗೆ ಬೆಳೆದ ಮುಳ್ಳೆ ಚೆರಗನು ಧರಿಸಿದೆ, ಗರುಡನ ಮೇಲೆ ರದೆ ಗಮನ ಮಾಡಿ. ಸಿರಿಗೆ ಬೆಳೆದ ಮುಳ್ಳೆ ಚೆರಗನು ಧರಿಸಿದೆ, ಗರುಡನ ಮೇಲೆ ರದೆ ಗಮನ ಮಾಡಿ. ಪರದಿಲ್ದಲಿ ಪಲ್ಲು ಆದನ ಸಲಹಿದೆ, ಕರಿರಾಜೇನು ಕೊಟ್ಟನು ಹೇಳುವ ಹರಿಯೇ. ಪರದಿಂದಲಿ ಪಲ್ಲು ಆದನ ಸಲಹಿದೆ, ಕರಿರಾಜೇನು ಕೊಟ್ಟನು ಹೇಳುವ ಹರಿಯೇ. ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಹರಿಯೇ. ಶ್ರೀಕಾಂತಯ್ಯನ ಮೇಲೆ ಎಳ್ಳಿಷ್ಟು ದಯವಿಲ್ಲ, ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ. ಕೆಲ್ಗೆಟ್ಟು ಕಂಬದಲ್ಲಿ ನರಹರಿಯ ನೀ ಬಂದೆ, ಹಿಂಗದೆ ಪ್ರಹ್ಲಾದನ ಅಪ್ಪಿಕೊಂಡೆ. ಕಿಂಗೆಟ್ಟು ಕಂಬದಲ್ಲಿ ನರಹರಿಯ ನೀ ಬಂದೆ, ಹಿಂಗದೆ ಪ್ರಹ್ಲಾದನ ಅಪ್ಪಿಕೊಂಡೆ. ಮಂಗಳ ಪದವಿತ್ತು ಆನಂದ ಸಡಹಿದೆ, ಬಂಗಾರು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟನು. ಮಂಗಳ ಪದವಿತ್ತು ಆನಂದ ಸಡಹಿದೆ, ಬಂಗಾರು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟನು ಕೇಳು ಹರಿಯೇ. ಯಾಕೆ ನಿರ್ದಯನಾದಿಯೋ. ಅಜಮಿಳನು ಅನ್ನನೋ, ವಿಭೀಷಣನು ತಮ್ಮನೋ. ಅಜಮಿಳನು ಅನ್ನನೋ, ವಿಭೀಷಣನು ತಮ್ಮನೋ. ನಿಜ ರುಕ್ಮಾಂಗದ ನಿಲ್ನ ಮೊಮ್ಮಗನೋ. ಅಜಮಿಳನು ಅನ್ನನೋ, ವಿಭೀಷಣನು ತಮ್ಮನೋ. ನಿಜ ರುಕ್ಮಾಂಗದ ನಿಲ್ನ ಮೊಮ್ಮಗನೋ. ಅವರೆಲ್ಲ ಹಿತ
ಅವರೆಲ್ಲ ಇದರೇನೋ ನಾಳಿನಗೆ ಅಳ್ಳೆನೋ ನ್ಯಾಯವಲ್ಲವೇ ತಳ್ದೆ ನ್ಯಾಯವಲ್ಲವೇ ತಳ್ದೆ ಪುರಂದರ ವಿಠಲನ ನ್ಯಾಯವಲ್ಲವೇ ತಳ್ದೆ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪುರಂದರ ವಿಠಲನ. சீனப்ப நாயக்கரிடம் வந்து கேட்ட பெண்மணி அந்த ஆண் உபநயனத்துக்கு கொஞ்சம் தனம் உண்டான்னு கேட்டபோது மறுத்துட்டார். எப்படி ராமரிடத்தில் தாசரதி சதகமும் கோல்கொந்தா கோட்டையிலிருந்து பாடிக்கொண்டே இருந்தார் கஞ்சரள கொப்பண்ணா, பெருமாள் ஒன்றும் அனுகிரகம் பண்ணல. இவரை இப்படி அணுகினால் சரியா இருக்காதுன்னு நன்னுப்ரோவமணி செப்பவேன்னு சீதை மூலமாக சென்றார். இந்த வந்த அந்தணரும் என்ன பண்ணார், சீனப்ப நாயக்கர் மாட்டேன்னு விட்டார். லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் கேட்கலான்னு ஆத்துக்கு போயிட்டார். அங்கே லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஒரு வைர மூக்குத்தி ஒன்று போட்டுக்க, ரொம்ப பியூட்டிஃபுல். அது நடுவில் அந்த பெரிய கல் அப்படியே ப்ளூ ஜாக்கர் டைமண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் மைண்ட்லேருந்து எடுத்த மாதிரி இருக்கு. கீழே பார்த்தா கைராசி கோபால்தாஸுடைய வேலை தெரியுது. அப்படி பிரமாதமான ஒரு மூக்குத்தி. அவகிட்ட தனம்னு ஒன்றும் இல்லை, மூக்குத்தியாவது கொடுக்கலாமேன்னு கேட்குறாரு. அம்மா அந்த மூக்குத்தியாவது கொடுமா, நான் அதை வச்சுட்டாவது உபநயனம் பண்ணி முடிச்சு கொடுத்துட்றேன். நான் ಇவ்வளவு ಕೆಂಜರೇನೆ, நீங்க அவருக்கு மேல இருக்கೇಳೆ ಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮ, ಏನಮ್ಮ ಹಿಂಗ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ನಾನು ಎಷ್ಟೋ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಲ್ವಾ, ಕೊಡ್ರಮ್ಮ கேட்கிறார். அதுல ஒரு சாகித்யம் ரொம்ப அழகு. ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಯೋನಿಗಳಲ್ಲಿ நலிது புட்டி தாசர்வாள் எடுக்கிறார். எத்தனை யோனிகள்ல நம்ம பிறந்திருக்கோம், எவ்வளவு யூட்ரஸ்குள்ள நம்ம இருந்திருக்கோம் தெரியுமா? ஆம்னியானிக் சாக்ல இருந்துட்டே இருந்திருக்கோம். எல்லா இடத்தையும் பாபா பிளாக் ஷிப் பாடின்னு வந்திருக்கோம். ஒரு ஒரு ஜன்மாலையும் அதே தான். ಏನು ಮಾಡಿದರೇನು ಪ್ರಾಣ ನಿನ್ನದು ಸ್ವಾಮಿ. இந்த பிராணன் ஒண்ணுதாச்சே இந்த ஜீவாத்மா. அல்ல ஒரு இடத்துல நானும் நன்னது ಎಂಬ ನರಗದೊಳಗೆ ಬಿದ್ದು வேலுக்குடி வரதாச்சார சுவாமி மூர்த்தி கீர்த்தியாக எழுதருளி இருந்தார். அது வேடிக்கையாக சாதிப்பார். கோயம்புத்தூர் பக்கம் யாராவது தப்பி தவறி கணத்துல விழுந்துட்டா, என்னப்பா சுரேஷ் விழுந்துட்டியாப்பா? விழுந்துட்டே இருக்கேன் சார் அப்படின்னு போறான். ஏன்னா கோயம்புத்தூர்ல எல்லாம் கிணறு அவ்வளவு ஆழமா இருக்கும். ನಾನು ನನ್ನೆದು ಎಂಬ ನರಗದೊಳಗೆ அவ்வளோ ஆழம் பித்து ஒரு 3 ஆவர்த்தனம் பண்ணாதான் கீழே போய் விழ முடியும். அப்பதான் நீனே கதி ಎಂದು அப்பதான் தோணுமா பெருமாள் மேல. அது வரைக்கும் இல்லை, இருந்தால் நன்றாக இருக்கும். கடவுள் இல்லை, இருந்தால் நன்றாக இருக்கும் நீங்க ஆழ்வார் சொல்றார். ஆனா அது அந்த விழும்போதுதான் தெரியும். ಏನು ಮಾಡಿದರೇನೋ ಪ್ರಾಣ ನಿನ್ನದು. அதாவது தாசர்வாளுடைய சாகித்யம் இருக்கு பாருங்க. ஆல் தட் ஐ கேன் செரிஷ் அண்ட் அன்ஸ்டேபிள் மை மெமரிஸ் ஆஃப் வென் பெங்களூரு ஹேட் ட்ரீஸ். ஒரு காலகட்டத்தில் மரம் இருந்தது. எங்க மரம் இருக்கிற ரோடா பேர் வைப்பா. நீங்க மல்லேஸ்வரம் பக்கம் அந்த காலம் சம்பிகை ரோடுன்னு பேர். சம்பங்கி மரமா இருக்கும். பேரலல் ரோட் மார்கோசா ரோடுன்னு பேர். எல்லாம் மரமா இருக்கும். காலங்காலத்தால இவ்வளோ டிராஃபிக் இருக்காது, கம்பெனி இருக்காது. அப்படி கூல் அட்மாஸ்பியர்ல போனேன்னா அங்க 2-3 கிருஷ்ணர் கோவில் மல்லேஸ்வரத்துல உண்டு. காலங்காலத்தால அந்த தாசர்வாளுடைய கீர்த்தனம் பாடுவா. ஐ கேன் ஜஸ்ட் திங்க் ஆஃப் தோஸ் டேஸ் வென் புரந்தரதாசா சாகித்யம் யூஸ் டு பி ஸ்ப்ரெட் இன் தி ஏர். அப்பேற்பட்ட சாகித்யத்தை ரசிப்போம். ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಇನ್ನುದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ, ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ
ಉದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಉದಯ ಬಾರದೆ ದಾಸನ ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಯೋನಿಗಳಲ್ಲಿ ನಲಿಗೋ ಪುಟ್ಟಿ ನಾನಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಬಂಧುಗಳಲ್ಲಿ ನಾನಾ ಯೋನಿಗಳಲ್ಲಿ ನಲಿಗೋ ಪುಟ್ಟಿ ನಾನು ನನ್ನದು ಯೌವ ನರಗದೊಳಗೆ ಬಿಟ್ಟು ನಾನಾ ನಮ್ಮದು ಯೌವ ನರಗದೊಳಗೆ ಬಿಟ್ಟು ನೀನೇ ಗತಿಯಳು ನಂಬಿದ ದಾಸನ ಮೇಲೆ ಉದಯ ಬಾರದೆ ನೀನೇ ಗತಿಯಳು ನಂಬಿದ ದಾಸನ ಮೇಲೆ ಉದಯ ಬಾರದೆ ದಾಸನ ಮೇಲೆ ಪನ್ನಗ ಶಯನ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ಉದಯ ಬಾರದೆ ದಾಸನ அந்த அந்தணர் இவ்வளவு கெஞ்சி 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 பிரார்த்திக்கும் போது த குவாலிட்டி ஆஃப் மர்சின் பேர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல வரக்கூடிய போயம் த மர்சி தட் கம்ஸ் ஃப்ரம் த ஹெவன் அப்படிங்கிறார். ஏன்பா உனக்கு ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த தயையானது ஒரு துளி இல்லையான்னு கேட்டவுடனே அந்த பெண்மணி பாவம் ஜாகிரதையா யாருக்கும் சொல்லிடாதீங்கன்னு அந்த மூக்குத்தியை கழட்டி கொடுத்துட்டா. அடுத்தது நடக்கிறது தான் விசேஷம். ஒரு பெரிய மல்லர் WWF சாம்பியன் மாதிரி ஒருத்தர், அவர் ஒரு மூக்குத்தி எடுத்துன்னு கடைக்கு வர்றார். கடைக்கு வந்த உடனே நேர வைக்கிறார். அந்த மூக்குத்தியை வச்சுட்டு இதுக்கு எனக்கு பணம் கொடுங்கிறார். இப்போ பொருள் வச்சாச்சு பணம் கொடுக்கணும். ஆனா சீனப்ப நாயக்கருக்கு தூக்கி வாரி போட்டுது. இது எக்ஸாக்ட்லி லக்ஷ்மி அம்மா போட்டு இருக்கக்கூடிய மூக்குத்தி. எப்படி சார் கண்டுபிடிச்சாருன்னா பல பேர் பெல் அடிக்கும் போதே தெரியும் அவர் தான். இந்த மாதிரி சுமாரா அவர் தான் பெல் அடிப்பார். எல்லாரும் ஒரு பெல்லோட நிறுத்திப்பா, இவர் இன்னும் அழுத்தினால 2-3 அடிக்கிறார். இந்த மூக்குத்திய பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து இது லக்ஷ்மி அம்மாவோட மூக்குத்தி. இவரை கேட்கறதுக்கு பயமா இருக்குப்பா, ஒரு அடி போட்டாருன்னா கீழே விழுந்துருவார் இவர். அதனால என்ன பண்ணார், அந்த மூக்குத்தியை இதோ பணம் கொடுக்குறேன்னு பணத்தை கொடுத்துட்டு மூக்குத்தியை எடுத்துண்டு ஆத்துக்கு போறார். ஏன்னா லக்ஷ்மி அம்மா தான் கொடுத்துருக்கணும்னு போறார். இவர் தூரக்க வரக்கூடிய அந்த கதி கஜசிம்ம கதி வீரவ் ஷார்தூல விஷபோபமவுன்னு வரக்கூடிய கதியை பார்த்தோம்னா லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரிஞ்சு கொடுத்து வரார். எங்க தூரக்கேன்னு வரார். ஐயோ இப்ப மூக்குத்தி இல்லையா, அதுக்குள்ள அவர் பணம் எடுத்துன்னு எங்கேயாவது திருப்பி கொடுக்குறதா சொல்றாரு. அட்லீஸ்ட் நம்ம கல்யாணிக்கு போறதுக்கு கூட டைம் இல்லையே, கல்யாணி கவரிங்க்கு இன்னொன்னு வாங்கி போட்டுக்கிறதுக்கு எப்படி நம்ம இதை சமாளிக்க போறோம்? அப்போ ரங்கனை பார்த்து சொன்னாலாம், தயமாடோ ரங்கா, ದಯಮಾಡೋ ಹಾಲವು ಕಾಲದಿ ನಿನ್ನ ಅಂಬಲ ಏನದೇ ಒಲಿದು ಪಾಲಿಸಬೇಕು ವಾರಿಜನಾಭ. வாரிஜநாபனே என் மேல தயை இல்லையா, எப்படியாவது அந்த மூக்குத்தியை கொண்டு கொடு. அப்ப பிராமணர் பிரார்த்தித்தார், யாக்கே நிர்தயனாதியோன். இப்ப லக்ஷ்மி அம்மா பிரார்த்திக்கிறா, பெருமாளே அவர் வரார், இந்த சீனப்ப நாயக்கர்கிட்ட யாராலையும் மாட்டிக்கவே முடியாது, என் ஹஸ்பண்டாவே இருந்தாலும் அவர் ரொம்ப பொல்லாதவர், எப்படியாவது அந்த மூக்குத்தியை எனக்கு திரும்பி கொடுத்துருன்னு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணாலாம் லக்ஷ்மி அம்மா. தயமாடோ ரங்கா.
ದಯಮಾಡೋ ರಂಗ ದಯಮಾಡೋ ದಯಮಾಡೋ ರಂಗ ದಯಮಾಡೋ ರಂಗ ದಯಮಾಡೋ ರಂಗ ದಯಮಾಡೋ ರಂಗ ದಯಮಾಡೋ ನಿನ್ನ ದಾಸನನ್ನು ದಯಮಾಡೋ ರಂಗ ದಯಮಾಡೋ ದಯಮಾಡೋ ನಿನ್ನ ದಾಸನನ್ನು ದಯಮಾಡೋ ರಂಗ ಇಹ ಪರಗತಿ ನೀನೇ ಇಹ ಪರಗತಿ ನೀನೇ ಇಂದಿರಾ ರಮಣ ಇಹ ಪರಗತಿ ನೀನೇ ಇಂದಿರಾ ರಮಣ ಇಹ ಪರಗತಿ ನೀನೇ ಇಂದಿರಾ ರಮಣ ಸಹಾಯ ನಿಲ್ಲದೆ ಸರ್ವದಾ ತೋರಿ ಕರುಣ ಕರಿರಾಜ ವರನ ಕಾಮಿದ ವರನ ಕರಿರಾಜ ವರದನ ಕಾಮಿದ ವರನ ಕರಿರಾಜ ವರದನ ಕಾಮಿದ ಫಲನ ಪುರದರ ವಿಠಲ ಹರಿಸವ ಬಹುಮನೆ ದಯಮಾಡೋ ರಂಗ ಕರಿರಾಜ ವರದನ ಕಾಮಿದ ಫಲನ ಪುರದರ ವಿಠಲ ಹರಿಸವ ಬಹುಮನೆ ದಯಮಾಡೋ ರಂಗ ದಯಮಾಡೋ ದಯಮಾಡೋ ನಿನ್ನ ದಾಸನನ್ನು ದಯಮಾಡೋ ರಂಗ ದಯಮಾಡೋ ರಂಗ லக்ஷ்மி அம்மா பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்றா, வந்துட்டாரே அந்த மூக்குத்திய காணுமே நினைச்ச பொழுது பெருமாளுக்கு வச்ச தீர்த்த வட்டில அந்த மூக்குத்தி இருக்கு, டபக் போட்டு கதவை திறக்க போயிட்டான். எப்படி வந்தது, யார் போட்டா, இதெல்லாம் விசாரிக்கல. அப்போ லெட்ஸ் கிராஸ் தி பிரிட்ஜ் ஆஸ் அண்ட் வென் இட் கம்ஸ்னு நேர போனா கதவை திறந்தா. சீனப்ப நாயகர் பார்த்தா அதே ஆப்பிரிக்கன் இது ப்ளூ ஜாக்கர் அப்படியே இருக்கு. ಏನು ಯಾಕೆ ಇವಾಗ ಬಂದ್ರಿ அப்படின்னு ನಾವು ಕೇಳ್ತಾರ. ಇಪ್ಪ ಎದಕ್ಕೆ ಬಂದೆ? ಅದು ಏನು ನಿನ್ನ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ಅಭಿಲಾಷೆ, ಆತಿಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀನಿ. ಓ ಮದುವೆ ಆಯ್ತಲ್ವೇ, ಉನ್ನ ಪಾಕಣೋಂಗ್ರ ಆಸೆ ಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮ, ಬಂದಿದ್ದೀನಿ ಮನೆಗೆ, ಏನ್ ಹಿಂಗ್ ಕೇಳ್ತಾ ಇದೀயா ನೀನು அப்படின்னு சொல்லிட்டு தன் அங்கவஸ்திரத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த மூக்குத்திய பார்க்கலாம். பார்த்தா அது காணும். இந்த மூக்குத்தி அந்த மல்லர் கொடுத்துருக்காரு. ಸರಿ ನಾನು ಬರ್ತೀನಿ. ಏನ್ರಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಮನೆ ಒಳಗಡೆ ಬನ್ನಿ, ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. ಯಾವ್ದಾದ್ರು ಬಿಸಿಬೇಳೆ ಹುಳಿ ಅನ್ನ ಯಾವ್ದಾದ್ರು ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. ವಿದ್ಯಾರ್ಥಿ ಭವನಲ್ಲೇ ಸಿಗತ್ತಾ ಮಸಾಲೆ ದೋಸೆ, ನಮ್ಮ ಕಡೆನೂ ಸಿಗತ್ತೆ, ಬನ್ನಿ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾನು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். கடைக்கு போய் பார்த்தா பயம் இவருக்கு, அந்த மூக்குத்திய காணுமே. அந்த மல்லர் வந்து கேட்பாரோன்னு. அப்போ முதல்ல வந்த அந்தணன் தம்பூரி மீட்டிதவ அவர் ஒரு வரர், தம்பூரி கொட்ரி இவ ஆத்துல ஆர்டிஃபேக்டா வச்சிருக்க ஷோகேஸ்ல. அடுத்தது பூணலுக்காக தனம் கேட்டு வந்தவன் ಪತ್ರಿಕೆ கொடுக்க வர. ತುಂಬಾ ಸಂತೋಷ ರೀ, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಉಪನಯನ ಬರ್ಬೇಕು. ಇವருக்கு என்னன்னா நம்ம பணம் கொடுக்கலையே, இவருக்கு எங்கன்னு கிடைச்சது. அதே சமயத்துல அந்த மல்லர் வரார், மூக்குத்திய கொடுன்னு. மூக்குத்தியும் இப்ப இல்ல. இந்த அந்தணருக்கு எங்கேன்னு பணம் கிடைச்சதுன்னு தெரியல. கொடுக்க வேண்டிய தம்பூரி வீட்டுல இருக்கு. ஒரே சமயத்துல இவ 3 பேரும் நகைத்தார்களாம், சிரித்தார்களாம். அப்போதுதான் சீனப்ப நாயக்கருக்கு தோணிடுத்து, என்னவோ இங்க நடக்கிறது ஒண்ணுமே நமக்கு புரியலையேன்னு. வரிசையா இந்த வந்த அந்தணர், தம்பூரியை மீட்டு கொண்டு வந்த அந்தணர்
உபநயனத்துக்காக அழைத்து வந்த அந்தணர், மூக்குத்தியை கேட்டு வந்த மல்லர், 3 பேரும் வரிசையா ஒரு மலையில் இருக்கக்கூடிய குகையை நோக்கி போனாலாம். சீனப்ப நாயக்கரும் அவளை பின்தொடர்ந்தே போனார். கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற உள்ள போயிருக்கார்.